ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐந்தாம் தமிழர் சங்கம் இந்த யூத பிராமணர்களை நம்ம எதிர்க்கிறோம். இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ்லாம் யூத பிராமணர்கள் இருப்பாங்க. அவங்க இந்தியாவை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. அதே போல் உலக அளவுலையும் இந்த யூத பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை தான் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ அவங்க சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பாங்க. அதுவும் நம்ம யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம். தப்பு செஞ்சால் அவங்கள எதிர்ப்போம், மக்களிடம் அம்பலப்படுத்துவோம். இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, நம்ம கடவுளர்களின் அருள் ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு இருக்கு. தமிழ் கடவுளர்கள் தான் நம் சங்கத்தையே வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த யூத பிராமணனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் அவன் நமக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அப்படிப்பட்ட நெருக்கடிகளில் ஒரு சிலவற்றை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி முனைவர் திரு பாண்டியனையா அந்த பார்லிமெண்டரி கோர்ஸில், அதாவது பட்டய படிப்பு வகுப்பில் தெள்ளந்தெளிவாக பேசியிருப்பார். அதை இப்போ போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். 2 குழந்தை இருக்கிற லேடி வந்து அவங்க வந்து முதல்ல ஒரு முஸ்லீம் லேடியோடு எங்களை வந்து பார்த்தாங்க. நிறைய கேள்வி இருக்குதுன்னு வந்து கேட்க போனாங்க. வந்துட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. நான் வந்து என்னம்மா ஏதோ கேள்வி சந்தேகம் தானே கேட்க வந்தீங்க, கேளுங்க அப்படின்றேன். சும்மாவே உட்காந்துருந்தா ஏஞ்சி போனாங்க. அப்புறம் திருப்பி வருவாங்க. இப்போ எங்கள்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் வந்து ஆஃபீஸில் மேலே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில் நாங்கள் கேட்டை பூட்டிட்டு வேலை செய்கிற ஆரம்பித்தோம். நேராக ஆஃபீஸில் நேராக அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து மெசேஜ் இது ஒவ்வொரு நாளும். எனக்கு இப்போ 68 வயசு ஆகுதுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தினம் ஒரு 5 மெசேஜ், ஐ லவ் யூ. அது யாருன்னு எனக்கு தெரியலிங்க. என்னடா அது சொல்லிவிட்டு நான் எதுக்குமே பதில் பேசுகிறதில்ல. தம்பிங்கிட்ட மட்டும் காமிச்சிக்கிட்டு இருப்பேன். ஏங்க ஒரு நாளைக்கு 5 மெசேஜுங்களா? ஒரு 2 மாதங்க, 1.5 மாதம். இதுதான் ஸ்டாக்கிங்னு சொல்கிறது, விடாமல் துரத்துறதுன்னுது. இப்போ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஐ எம் கம்மிங் டுமாரோ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேரை போட்டு பின்னால் என் பேரை போட்டுருவாங்க. அப்புறம் இப்படி எழுதுவாங்க, நான் உனக்கு ஒப்பாட்டியாக இருக்கணுன்றதான் என் தலையில் எழுதிருக்குதும்பாங்க. இதெல்லாம் மெசேஜ். ஐயோ இது என்னன்னு சொல்கிறதுங்க. 2 மாதம் இந்த மாதிரி ஸ்டாக்கிங், டெய்லி 5 மெசேஜ். அப்புறம் தான் நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதை வந்து தடுத்துட்டேன். அந்த இதை தடுத்துட்டேன்னு. அப்புறம் வந்து மெயிலில் போட ஆரம்பித்தாங்க. அதில் அப்புறம் ஸ்பேமில் போட ஆரம்பித்தேன். இப்படி தொடர்ந்து இது பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஐ ஆம் கம்மிங் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதில் இருந்து எனக்கு ஒரு சண்டே அன்றைக்கி வராங்க. அவங்க வந்துட்டு 16 கால் வந்துருந்துங்க. எனக்கு ரெக்கார்ட் ஆகிருந்தது. எனக்கு தான் வரதுன்னு சொல்லிட்டு இல்லை, அந்த நம்பரில் தான் வந்துகிட்டு இருக்குது. இவங்க யாருன்னு அது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. அவங்க ஆனால் வந்து அவங்க பேர் ஒன்று போட்டிருந்தாங்களா, அதுலேருந்து அவங்க தான் இருக்கும்னு நினச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் எட்டி பார்த்துட்டேன், மேலேருந்து எட்டி பார்த்தேன். ஒரு பொண்ணு, ஓஹோ இதுதான் அந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஓஹோ நீ தான் அந்த பொண்ணா அப்படின்ட்டேன். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பேசணுன்னுது. அம்மா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைம்மா, ஆஃபீஸ் இருக்கிற அன்றைக்கி வாங்கம்மா, இன்றைக்கெல்லாம் என்ன பார்க்க முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். இல்லை நான் உங்களை தனியாக தான் பேசணுன்னா. இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஆசையுகம் தானே, நீங்கள் என் பிரச்சனை நீங்கள் தீர்த்து வைக்க மாட்டிங்களா அப்படின்றாங்க. ஏம்மா ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் முடியுமாம்மா? ஆர்கனைசேஷன் பெருசாக இருந்தால் கூட அங்கங்கே ஒரு செல்லை வச்சு கவுன்சிலிங்லாம் பண்ணலாம். நாங்கள் சின்ன ஆர்கனைசேஷனும்மா, சமுதாயத்தின் பிரச்சனை தான் தீர்க்க முடியும், தனிநபர் பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியாது சாமி அப்படின்றேன். அப்புறம் இல்லைம்மா போயிட்டு வாங்கம்மா, ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுங்க. நல்லா இருங்கம்மா போயிட்டு வாங்கம்மா. நான் வந்து கேட்டுக்குள்ளாரே இருந்து பேச இருக்குங்க, கேட்டு பூட்டி தான் இருக்குது. கேட்டுக்கு உள்பக்கம் இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். போயிட்டு வாங்கம்மான்றேன். போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு சூசைட்னு எனக்கு எப்போது வருதுங்க மெசேஜ். எப்படிங்க இருக்கு நமக்கு? இப்படி பண்ணிவிட்டு எவனோ பொண்ணு போட்டு கூட நம்ம மேலே போய் கேஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வாய்ப்புங்க, புரியுதுங்களா? அடுத்த கேம் ஆகிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு சூசைட்னு வருதான்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இது இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் திருப்பி மெசேஜ், லவ் மெசேஜ் போட ஆரம்பிச்சு. 5 மணி சாக மாட்டேன் தெரிஞ்சு போச்சு. இது எல்லாமே நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரை கொடுக்குறது தாங்க. இது பாரிசாலனை பற்றி நாம் பேசும்போது இதனால தான் நாங்கள் வந்து இதை அனுப்பி வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியுதுங்க. பாரிசாலனை பற்றி ரொம்ப முக்கியமாக ஓடிக்கிட்டு இருந்து இல்லை, அந்த காலத்தில் வர்றாங்க. அது வரைக்கும் நான் சர்வேலன்ஸ் கேமரா நான் போடலைங்க. எத்தனை பேர் சொன்னாங்க அதெல்லாம் இருக்குன்னு, ஆண்டவன் பார்த்துப்பா நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தம்பிங்க வந்து இல்லை போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் காசு போட்டு ஒரு 10,000 ரூபா போட்டு, இல்லை நாங்கள் போட தான் போகிறோன்னு இப்போ ஒரு கேமராலாம் போட்டாங்க. அது செயல்பட்டுருக்கு. பாரிசாலன் மேட்ரு ஓடிக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு கேட்டுக்கு வெளியே தான் இருக்குது. பூட்டிட்டாருன்னு பண்ணி நினைக்கிறேன். அந்த கேட்டுக்கு இன்னொரு கேட்டுக்கு வெளியிலே நிற்கிறாங்க. அந்த தெரு கேட்லேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது கேமராவில் பதிவாக இருக்குது. இவ்வளோ நாள் கழிச்சுங்க, போன தடவை நான் பேசின இந்த வீடியோ போட்டோமா அரங்கத்தில், அந்த வீடியோட தன்மை உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த திருடு போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திருப்பி ஆண்டாங்க. அன்றைக்கி 12 மணிக்கு வர்றாங்க. இது பாருங்கள், ஆட்டோவிலேருந்து இறங்குறாங்க.
ஏன்னா இப்போ இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது. தினம் வந்துடுறாங்க அங்கே இந்த பொண்ணு வீட்டுக்கு. வேலை செய்ய விடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய திட்டம். பெல் அடிக்கலைங்க, பெல் இருக்குலாம் தெரியும், எப்படியாவது உள்ளார வீட்டுக்கு வந்துடணும், வீட்டுக்கு வந்து என் பேருக்கு எடுத்துடணும். சரி, இதோடு நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். போதும், நான் வந்து ஒரு ப்ரூஃப் காமிக்கணும், அது காமிச்சு ரொம்ப போட வேணும். இது நான் ஒரு கும்பிட்டு போட்டு தாங்க போனேன். சாமி என்னை விட்டுரு, என்னை வேலை செய்ய விடுங்கம்மா. அதான் சொன்னது என்ன, என்னை வேலை செய்ய விடுங்க, என் வேலையை நான் பார்க்குறேம்மா அப்படி தான் சொல்லிட்டு போனேன்னு வச்சிங்களேன். இதோட போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ முன்னே வந்து பாரிசாலனை பற்றி பேசும்போது தான் அந்த ராத்திரி இப்போ காணலை அப்படின்லாம் எங்களுக்கு வந்தது. ஸோ அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க அவங்க. இப்போ நான் போன தடவை நான் பேசுனதுக்கப்புறம் 2 ஈவெண்ட் நடந்துருக்குது. ஒன்று வந்து இந்த மோட்ரு காணாமல் ஒரு 10,000 போயிடுச்சுங்களா ஆச்சுங்களா. அது இல்லாமல் இப்போ எல்லாம் வெல்ட் அடிச்சிட்டாங்க. வந்து முன்ன பூட்டு போட்டிருந்தாங்க, இப்போ சுத்தமாக வெல்ட் அடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல ஒரு கூட்டம் போடும்போது நம்ம வந்து மண்டபம் எடுத்து நடத்த முடியாது. ஒரு தடவை மண்டபம் எடுத்து அடுத்த தடவை நமக்கு அந்த மண்டபம் நமக்கு கிடைக்காது. அப்புறம் இது கொஞ்சம் செலவு குறைவாகனா கூரை போடலாம் கூட நினச்சேன். நான் கொளுத்தி விட்ருவான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இவனை இப்படிலாம் பணம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக இறங்கியிருக்கிறோம் ஆச்சுங்களா. இந்த மாதிரி ஒரு தனியான இடத்துல வந்து நம்ம ஏன் போட்டு நடத்துகிறோன்னா, நமக்கு இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு முன்னாலே தெரியும், நமக்கு தான் அனுபவம் இருக்குல்ல. அதனால் இதெல்லாம் செய்வாங்க, இதை மீறி தான் நாம் போகணுன்றது. ஸோ இது வந்து நம்ம வந்து விஆர் இந்த மிட்ஸ் ஆஃப் போர், அங்கே வந்து காசாவில் போர் நடக்குது, நாமுமே மகாபாரத போர் தான் நடந்துகிட்ருக்குறோம். முனைவர் திரு பாண்டியன் ஐயா இந்த சூழ்ச்சிகளெல்லாம் 5ஆம் தமிழர் சங்கத்துடைய பார்லிமெண்ட்ரி கோர்ஸ் பட்டய படிப்பு நடக்கிற இடத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, தமிழர்கள் இந்த பிண்டாரிகள் செய்யும் இது போன்ற சூழ்ச்சிகளால் பல முறை வீழ்த்தப்பட்டிருக்காங்க. மீண்டும் அப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எதிர்கால அரசியல்வாதிகளை உருவாக்கும் இந்த பட்டய படிப்புல முனைவர் திரு பாண்டியன் ஐயா இதை பற்றி தெள்ளந்தெளிவாக பேசியிருக்கார். இப்போ முனைவர் திரு பாண்டியன் ஐயா சொன்னதை விரிவாக சொல்கிறோம் பாருங்க. 2022ஆம் ஆண்டு 5ஆம் தமிழர் சங்கத்திலிருந்து இந்திர விழா நடத்தணும். அந்த விழா நடத்துறதுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த பெண் 5ஆம் தமிழர் சங்கம் ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஐயாவை பார்க்கணும்னு சொன்னாங்க. இல்லைங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம அனுப்பிட்டோம். அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க ஐயாவை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு இஸ்லாமிய பெண்ணும் வந்திருந்தாங்க. அப்புறம் ஐயாவும் பேச ஆரம்பிச்சார். நம்மளுடைய விழியங்கள் எல்லாம் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த அந்த பெண் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. நம்மளுடைய விழியங்கள் சார்ந்து, நம்ம கருத்தியல் சார்ந்து அந்த பெண் எதுவுமே பேசல. 5ஆம் தமிழர் சங்கம் பத்தி ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியாம தான் முனைவர் திரு பாண்டியனையாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்களுடைய பாவனை, பேச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்ததுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வேற எதுக்கோ வந்திருக்காங்கன்றத உணர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத நிப்பாட்டிட்டோம். இது நடந்த சில மாதங்களில் முனைவர் திரு பாண்டியனையாக்கு இது போன்ற தவறான மெசேஜ்லாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து சில நாட்களை அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. 5ஆம் தமிழர் சங்கமும் அதை நம்ம கவனிச்சிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மொபைல் நம்பரை பிளாக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க முனைவர் திரு பாண்டியனையாக்கு மெயில் போட ஆரம்பித்தாங்க. முனைவர் திரு பாண்டியனையா தெள்ளந்தெளிவாக அவங்களுக்கு பதில் அளிச்சிருந்தார். இப்போ அந்த பதிலை வாசிச்சு காமிக்கிறோம் பாருங்க. நான் சொந்த மண்ணில் அடிமைகளாய் வாழும் தமிழர்களை மீட்டு விடுதலை அரசியலை முன்னெடுக்க எனது அனைத்து சுகங்களையும் துறந்து ஒரு தவசி போல பொது தொண்டு ஆற்றி கொண்டுள்ளேன். தற்போது எனது வயது 67. நீங்களோ இன்னொருவரின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளின் தாய். இப்படி உள்ள போது நீங்கள் என்னோடு சேர்ந்து வாழ நினைப்பதும் சேர்ந்து போராட நினைப்பதும் எவ்வளவு விபரீதமான முடிவு என்பதை நீங்கள் உணரவில்லையா? இப்படி நடந்தால் என் மீது களங்கம் ஏற்படும் என்பதையும் அதனால் எனது பொது தொண்டும் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதையும் நீங்கள் உணராதது எனக்கு வியப்பாக உள்ளது. மேலும் உங்களின் இந்த எண்ணத்தை நீங்களே அறியாத வகையில் எதிரிகள் பயன்படுத்தி என்னை வீழ்த்த முயற்சிப்பார்கள் என்பதை நீங்கள் அறியவில்லையா? இந்த அடிப்படையில் எதிரிகளால் உங்கள் உயிருக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். அதாவது என் மீது வீண் பழி போட எதிரிகள் உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தலாம் அல்லவா? எதிரிகளின் அரசியல் தந்திரம் எவ்வளவு மோசமானது என்பது நீங்கள் உணராததா? எதிரிகள் நீங்களே அறியாத வகையில் உங்களை இயக்கலாம் என்பதும் எனது கருத்தாக உள்ளது. 11 ஆண்டு காலமாக எனது உதவியாளராக இருந்த உமா மகேஸ்வரன் என்பவர் கொடிய துரோகியாக மாறி என்னை ஆச்சரியப்படுத்தினார். அவரை நீங்கள் அறிவீர்கள். அவர் அம்பலப்பட்டதால் சில மாதங்களுக்கு முன்பு தானாகவே என்னை விட்டு விலகிவிட்டார். எனவே என்னை வீழ்த்த கடுமையான முயற்சி நடக்கிறது என்பதை உணருங்கள். அப்படிப்பட்ட எதிரிகளால் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உங்களது எண்ணங்களை கைவிடுங்கள். தமிழ் தேசியத்திற்கு வேறு விதமாக நீங்கள் உதவலாம். அதாவது உங்களின் பிள்ளைகளை நல்ல அறிவாளிகளாகவும் பண்புள்ளவர்களாகவும் வளர்த்தெடுப்பதன் மூலம் தமிழ் தேசியத்திற்கு நீங்கள் உதவலாம்.
அதைத்தான் நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். உங்களின் நடவடிக்கைகளால் உங்களின் குழந்தைகளின் மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை எண்ணி பாருங்கள். உங்கள் கணவரை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு உங்களின் குழந்தைகளுக்கு ஒரு பொறுப்பான தாயாக நடந்து ஒரு மகிழ்ச்சியான இல்லறத்தை நடத்துங்கள். உங்களின் கணவரிடம் மனதார பேசி இனி நல்ல மனைவியாக வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கையை அவருக்கு ஏற்படுத்துங்கள். இதன் மூலம் உங்களின் பெற்றோர்களுக்கும் மனச்சுமையை குறையுங்கள். உங்களின் நடவடிக்கையால் அவர்கள் அவமானப்படலாமா, புண்படலாமா? உங்களின் பெற்றோர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். உங்களின் தாயார் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளார். உங்களின் பெற்றோர்களின் கௌரவத்தையும் மன அமைதியையும் நீங்கள் கெடுக்கலாமா? உங்களின் மெயில் ஐடியை நான் தடை செய்து விடுகிறேன். இனி நீங்கள் என்னை தொடர்பு கொள்வதில் அர்த்தமில்லை. என்னை எனது கடமைகளை செய்ய விடுங்கள். எனக்கு தடைக்கல்லாக இருக்காதீர்கள். எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது ஆழ்மனது எண்ணம். நீங்களும் நலமாகவும் பலமாகவும் வாழ வேண்டும் என்பதே எனது அவா. உங்களுக்காகவும் உங்களின் பெற்றோர், கணவர் மற்றும் குழந்தைகளுக்காகவும் நான் கடவுளரிடம் வேண்டிக் கொள்கிறேன். நல்லாசிகளுடன் தவசி பாண்டியன். பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளோ தெளிவாக மெயிலில் விளக்கம் கொடுத்துருக்காரு. இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த பெண் மீண்டும் மீண்டும் சங்கத்துக்கு பிரச்சனையை தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க, இந்த பெண் நம்ம சங்கத்திற்கு 40,000 ரூபா ஆன்லைனில் நமக்கு டொனேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த டொனேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேரல. பேமெண்ட் கேட்வேலேயே நடுவுலையே வந்து மாட்டிக்கிச்சு. கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்டேட் செய்யாதனால இந்த பணம் வந்து பேயூ கேட்வேல ஹோல்ட் ஆயிருந்துச்சு. இந்த பணம் மட்டும் இல்லை, பலர் அனுப்பின சந்தா தொகையுமே அந்த பேயூ கேட்வேல ஹோல்டில் இருந்துச்சு. நம்ம சங்க அக்கௌண்ட்டுக்கு வரல. 5ஆம் தமிழர் சங்கம் தெளிவாக முடிவு எடுத்துட்டோம், இவங்க அனுப்புகிற இந்த 40,000 ரூபா நமக்கு தேவையில்லைன்னு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பேயூ கேட்வேலேயே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ரீஃபண்ட் அப்படின்னு. அதாவது பேயூவில் ஹோல்ட் ஆயிருக்க பணத்தை யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த பணம் யார் அக்கௌண்ட்லேருந்து வந்துச்சோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் செய்யப்பட்டது. அப்படி ரீஃபண்ட் செய்யப்பட்ட பணம் சில நாட்கள்லேயே அந்த பெண்ணுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். 5ஆம் தமிழர் சங்கம் முறைப்படி அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் கூப்பிட்டு பேசிட்டோம். ஆனாலும் இந்த பெண் மீண்டும் மீண்டும் ஆஃபீஸுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஆஃபீஸ் வாசல்லே வந்து நின்றுட்டு போயிடுவாங்க. இந்த விஷயத்தை நல்லா கவனிங்களேன். அவங்க வந்து பூட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து யாருக்கோ பேசுகிறாங்கல்ல, நம்ம சங்கத்துக்கெல்லாம் கால் பண்ணல. ஒவ்வொரு முறையும் அவங்க வரும்போதுமே இப்படி தான் யாருக்கோ ஃபோன் போட்டு தகவல் சொல்லுவாங்க. இதுலேருந்தே நமக்கு நல்லாவே தெரிய வருது இவங்க யாராலையும் இயக்கப்படுறாங்கன்றது. இத்தனை ஆண்டு காலமாக இந்த விடயத்தை நம்ம ஏன் பெருசாக்கலன்னா, இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, இவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கடந்து போனோம். ஆனாலும் நம்ம இதை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ நம்ம ஏன் இதை வெளியே சொல்றோம்னா, சமீப காலமா இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்க எப்படி பேசுறாங்கன்றதெல்லாம் பாருங்களேன். தினம் தினம் இப்படி தான் வந்துட்டு வாசல்ல நின்று கத்துவாங்க, நமக்கு கொலை மிரட்டலே விடுவாங்க. இப்படி கத்துறதுனால என்ன ஆகுது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம ஆஃபீஸை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுக்காகவே தினம் தினம் வந்து இந்த பெண் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதி நம்ம சங்க பணியாளர்கள்லாம் வெளியே போயிருந்தோம். அன்று இரவு 11:15 மணி அளவில் சங்கத்தோடைய ஆஃபீஸ்க்கு மீண்டும் திரும்பி வந்தோம். நம்ம இங்கே 11:15க்கு வந்ததை நம்ம எதிரிகள் கண்காணிச்சுட்டு அந்த பெண்ணுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண் நடுராத்திரி 2 மணிக்கு நம்ம சங்க அலுவலகத்துக்கு முன்னாடி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க.
பாருங்க, நடுராத்திரியிலேருந்து காலையில் வரையும் ஆஃபீஸ் வாசல்லையே தான் சுற்றிட்டு இருக்காங்க. இதிலிருந்தும் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த பெண் நம்ம எதிரிகளால் இயக்கப்பட்டுட்டு இருக்காங்க. சமீபத்தில் இவங்களுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒன்று மட்டும் புரிய வருது. இவங்க யாராலையும் இயக்கப்படுறாங்க, அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சமீபத்தில் இவங்களுக்கு அதிகப்படியான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கறதுனால தான் இவங்களுடைய சமீபகால நடவடிக்கைகள் இப்படி இருக்கு. இவங்களுடைய அம்மா அப்பா கிட்டே நம்ம சொல்லி பார்த்தாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டனால இப்படி இருக்காங்க, இவங்களை யாரும் இயக்கலைன்னுலாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய அப்பா பேசின ஆடியோவை போட்டு காய்க்கிறோம், கேளுங்களேன். நீ இது என்னங்க, நீங்க அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்களா இல்லாட்டி வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பேச விடுங்க. மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சார், பயங்கரமா பேசி. பாதிக்கப்பட்டவங்க எப்படிங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து அவ்வளவு தெளிவா வந்து அவங்க இவ்வளவு அதிகமா பேசிக்கிட்டு, இது பாதிக்கப்பட்டது கிடையாதுங்க. அவங்க நல்லா அவங்க தெளிவா தான் இருக்காங்க. எங்க பொண்ணை எந்த விதத்தில் கண்டிக்கணுமோ அந்த விதம் கண்டிச்சாச்சு, எவ்வளவுதோ கண்டிச்சாச்சு. கண்டிச்சதை மீறி நடந்துக்கிட்டு அவங்க மேல அந்த இடத்துல பண்ணி கண்டிஷன் மீறி மேல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ண சொன்னீங்களே சொல்லுங்க, நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் என்னங்க ஐடியா சொல்ல முடியும்? பண்ணி சொல்றீங்க, கண்டிக்கலன்னு சொல்றீங்களா? அதுக்கு சொன்னேன், எந்த அளவு கண்டிக்கணுமோ அந்த அளவு கண்டிச்சாச்சு. கண்டிச்சு பேசி வச்சு திட்டி போன வாரம் பயங்கரமான சண்டை. போன ஞாயிற்றுக்கிழமை 2 வாரம் ஆச்சு. 12ஆம் தேதி சரியான சண்டை வீட்டில் போய். இந்த மாதிரி எதுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு 2 குழந்தை கையில் இருக்குது, உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா? சரிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம். அது அடுத்த முதல் வந்து அவங்க மறுபடியும் அவங்க வந்து இப்போ இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து காலையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இன்னொரு தடவை வந்தாங்கன்னா நாங்கள் வீடியோ போடுறது தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை. நாங்கள் வீடியோவில் தெளிவாக அவங்க வீட்டு வாசல் இருந்துன்னு அவங்க அசிங்கமாக கத்துறதும், எங்கள் பூட்டத்தை வந்து பார்க்கறது, உள்ளே வர்றது, அவங்க ட்ரை பண்ணுறது எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே வீடியோவில் பப்ளிஷ் பண்ண போகிறோம். நடந்தது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட போகிறோம், அவ்வளோதாங்க. அந்த பெண் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கத்தை நோட்டமிடுவாங்க. சங்கத்துக்கு யார் வரா, சங்க பணியாளர்கள் யார் யார் அப்படின்னு நோட்டமிடுறது தான் இவங்களுடைய வேலையை. இந்த பெண் இயக்கப்படுறாங்க. இந்த பெண்ணை இயக்குபவர்கள் சமீப காலத்தில் இந்த பெண்ணுக்கு அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கறதுனால தான் இப்படி வந்து இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. 5ஆம் தமிழர் சங்கம் இதை வெளிப்படுத்துறதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா நம்ம எதிரிகள் இந்த பெண்ணை எப்படி வேணா பயன்படுத்தலாம். நம்ம 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு கெட்ட பெயர் வாங்கி தரதுக்கு இந்த பெண்ணையே என்ன வேணா செய்யலாம். இந்த பெண்ணை என்ன வேணா செஞ்சுட்டு பழியை நம்ம மேலே போடலாம். அதனால இப்பயுமே இந்த விழியம் போடுறதுக்கான காரணம் இந்த பெண்ணை நம்ம காப்பாத்துறதுக்காக தான். நம்ம சங்கத்தை எதிர்க்கிறன்ற பேரில் இவங்களை எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதனால தான் இந்த விடயத்தை இப்போ நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். இந்த பெண்மணியே அவருக்கு அனுப்பிச்ச மெசேஜில் ஒரு சில இடங்களில் இவங்க இயக்கப்படுறதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த யூத பிராமணர்கள் விரித்த வலையில் இவங்க சிக்கியிருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் 5ஆம் தமிழர் சங்கம் இயங்கிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு த்ரெட்டனிங் கால் வந்துச்சு. மும்பையிலேருந்து கால் பண்ணுறோம், மும்பை முல்லன் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய நம்பர் யாராலையும் மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கு, உங்கள் நம்பரை வச்சு யாரோ வந்து பல பேருக்கு தவறான மெசேஜெல்லாம் அனுப்புகிறாங்க, ஏமாற்றி பணம் பிடுங்கியிருக்காங்க, அதனால மும்பைக்கு உடனே வாங்கன்னு ஒரு த்ரெட்டனிங் கால் வந்துச்சு. சென்னையிலேருந்து உடனே 2 மணி நேரத்தில் கிளம்பி வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முனைவர் திரு பாண்டியன் ஐயா தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் சொல்கிற ஆள் நாங்கள் இல்லை, நாங்கள் சங்கம் வச்சு நடத்திட்டு இருக்கோம், நீங்கள் கூப்பிட்ட உடனேலாம் வர முடியாது, எதுவாக இருந்தாலும் அஃபிஷியலாக மெயில் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமே அவங்க அதிகமாக பயன்படுத்த பார்த்தாங்க. சென்னையிலேயே வந்து உங்களை கைது பண்ணுவோன்னெலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டாங்க. இதுவுமே ஒரு த்ரெட்டனிங் கால் தான். இது மாதிரி பல விடயங்கள் நம்ம சங்கத்தில் ஒவ்வொரு நாள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே இந்த விடயத்தை பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே ஒரு பாடம் தான். நீங்களுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது இது போன்ற பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகணுன்றதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து தெள்ளந்தெளிவாக சொன்னோம். இந்த பிண்டாரிகள் இப்படி தான் பிரச்சனை கொடுப்பாங்க. சீப்பான ஆட்களை கொண்டு வந்து இது போன்ற ஹனி ட்ராப் வலையில் விழ வைக்கிறது, இல்லை ஃபோன் பண்ணிட்டு மிரட்டுறது, இவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். இதுக்கு மேலே இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மீண்டும் சொல்கிறோம், 5ஆம் தமிழர் சங்கத்தை நம் கடவுளர்களே எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நம் சங்கத்தை மட்டும் இல்லை, நம் சங்க உறுப்பினர்களையுமே நம் கடவுளர்கள் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பிண்டாரிகள் இந்த சீப்பான டெக்னிக் இருக்குல்ல, இதை தான் பல நூற்றாண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்க, சத்திய யுகம் பிறந்துருச்சு, மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இவங்களுடைய டெக்னிக் மாற மாட்டேங்குது. அதே பழைய சீப்பான டெக்னிக் தான். ஏன்னா இந்த யூத பிராமணர்களுடைய பரம்பரை புத்தியே இதானே. தமிழர்கள் பெண்களை எவ்வளோ உயர்வாக மதிச்சிருக்கோம். பெண்களை வைத்து 7 கன்னிகளை உருவாக்கினார் முருகன். அப்போனா பார்த்துக்கோங்க, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இன்று வரையும் தமிழர்கள் பெண்களை உயர்வாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த பிண்டாரிகளை பார்த்தீங்களா,
அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் இது போன்ற கேடுகெட்ட சூழ்ச்சிகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பிண்டாரிகள் கிட்ட பணபலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம், ஆனால் இவங்க கிட்ட இல்லாத ஒன்று, இவங்களுக்கு எப்பயுமே கிடைக்காத ஒன்று நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கடவுளர்களின் அருள். அதற்கும் மேலே உலகம் முழுக்க வாழும் தமிழர்களின் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால இந்த பிண்டாரிகள் என்ன சூழ்ச்சிகள் செஞ்சாலும் 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.